இன்றைக்கி நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா அஜ்மனுங்கிற ஒரு ஏரியாவுக்கு இன்டர்வியூக்கு போயிட்டுருக்குறேங்க. அஜ்மன் எங்கே இருக்குன்னா துபாயிலேருந்து எக்ஸாக்டாக ஒரு 38 கிலோமீட்டர்ஸில் லொக்கேட் ஆகிருக்கு. இங்கே போயிட்டு வரதுக்கு பெஸ்ட்டான ட்ராவல் ஆப்ஷன்ஸ் என்ன, போயிட்டு வரதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி துபாய் வந்து ஒரு தனி கண்ட்ரின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஈவன் இங்கே வரதுக்கு முன்னாடி நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் துபாய் வந்து ஒரு தனி கண்ட்ரியா, அதை பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு வந்துடலாம். இதாங்க யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். இங்கே மொத்தம் 7 எமிரேட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கேபிட்டலான அபுதாபி, துபாய், ஷார்ஜா, அஜ்மன், உமல் குவைன், ராசல் கைமா அண்ட் ஃபுஜைரா. இந்த 7 எமிரேட்ஸும் சேர்ந்தது தான் இந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். இதோட மொத்த பரப்பளவே பார்த்துட்டிங்கன்னா 83,600 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான். கம்பேர் பண்ணும்போது நம்ம தமிழ்நாடை விட ரொம்ப ஒரு சின்ன ஒரு ஏரியாவை கொண்டது தான் இந்த மொத்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸுமே. இதில் ஒரு சின்ன பார்ட்டு தான் இந்த துபாய். ஸோ துபாய் வந்து ஒரு தனி கண்ட்ரியெல்லாம் இல்லைங்க, அது ஒன் ஆஃப் தி எமிரேட்ஸ், அவ்வளோதான். இங்கே துபாய்க்கு வேலை தேடி விசிட் விசாவில் வரவங்க, நான் துபாய்க்கு வேலை தேடி போகிறேன், துபாயில் வேலை பார்க்க போகிறேன்னு கிளம்பி வருவோம். ஆனால் இங்கே வரவங்களுக்கு எல்லாருக்குமே துபாயிலே வேலை கிடைக்குமானா அதான் இல்லை. இங்கே உள்ள இந்த 7 எமிரேட்ஸில் எங்கே வேணாலும் வேலை கிடைக்கும், எங்கே கிடைச்சாலும் போய் வேலை பார்க்குற நிலமையில தான் இருப்போம். வந்து ஃபஸ்ட்டு ஒரு மாதம் முட்டி மோதி துபாயிலே வேலை செய்கிற முயற்சி பண்ணுவோம். ஒரு மாதம் தாண்டும் போது எப்பா சாமி ஏதோ ஒரு பக்கம் வேலை கிடைச்சா போதுண்டாங்கிற நிலைமைக்கு வந்துடுவோம். ஏன்னா கையில் இருக்கிற காசெல்லாம் கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்படி கிடைக்கிற வேலை மெயின்லேயே கிடைக்குமானா அதுவும் உறுதி இல்லைங்க. இங்கே இருக்கிற இந்த சின்ன சின்ன கிராமமான அல் தயித், அல் மடம், அல் ஹம்ரான்னு ஒரு ரிமோட் வில்லேஜில் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி கிடைச்சாலும் போய் பார்க்குற சூழ்நிலையில் தான் இருப்போம். அதுவும் இப்போ இங்கே எல்லா ஃபீல்டுலேயுமே காம்படிஷன் ஓவராக இருக்குங்க. ஹபீபி கம் டு துபாய்னு எல்லா பயலுகளும் இங்கே கிளம்பி வர ஆரம்பிச்சிட்டாங்க, இன்க்ளூடிங் மீ. இதாங்க இங்கே உள்ள ஒரு ஹார்ட் ரியாலிட்டி. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இங்கே கிளம்பி வாங்க. ஓகே, கம்மிங் பேக் டு த வீடியோ. அஜ்மானுக்கான பயணத்தை தொடரலாம். எலான் மஸ்க் ட்விட்டருக்கு ஏதோ விளம்பரம் பண்ணிட்டு பாரு போலங்க வானத்தில். நீங்கள் அதை பார்த்தீங்களா? ஓகேங்க, நான் இப்போ மெட்ரோவுக்கு போயிட்டுக்கிறேன். இதுதான் நான் இருக்கிற லொக்கேஷன், துபாயில் அல் கராமா. இங்கே இந்தியன்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. மற்றதை மெட்ரோவில் போய் பார்ப்போம். இதாங்க நோல் கார்ட், த ஒன் கார்ட் டு ட்ராவல் த்ரூ துபாய். இந்த ஒரு கார்டு டாப்அப் பண்ணி வச்சு நீங்கள் மெட்ரோ, பஸ்ஸுன்னு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் பயணம் பண்ணிக்கலாம். இது நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது ஒரு 25 AED பே பண்ணணும். அதுலேயே உங்களுக்கு ஒரு 19 AED பேலன்ஸ் வந்துடும். இப்போ நான் உள்ளே போகிறேன். 73 ரூபா, அதாவது 73 AED என்கிட்ட பேலன்ஸ் இருக்குது. ரிட்டர்ன் வரப்போ பார்ப்போம். இப்போ நான் போக வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா யூனியன் பஸ் ஸ்டேஷனுங்க. எனக்கு 2 ஸ்டாப் இருக்குது, புர்ஜுமான் அண்டு அதுக்கப்புறம் யூனியன். நான் இப்போ இருக்கிறது வந்து ADCB மெட்ரோ ஸ்டேஷன். அல் கராமாவில் இருக்கிறது வந்து ADCB மெட்ரோ ஸ்டேஷன். இங்கே இந்த எஸ்கலேட்டர்லேயுமே ஒரு சின்னதாக ஒரு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. நார்மலாக போகிறவங்க ரைட் சைடில் நினைக்கணும். அர்ஜெண்ட்டாக போய் ட்ரெயினை பிடிக்கிறவங்க இந்த லெஃப்ட் சைடில் ஏறி போய்க்கலாம். ஒரு சில பேர்லாம் ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு திப்பிடுன்னு ஓடி போவாங்க. அதில் நானும் ஒருத்தன். அது என்னமோ அவசரமாக கிளம்பி போனால் தான் ஒரு அட்வென்ச்சரஸாக இருக்குது, பழகி போயிடுச்சு. இது தாங்க ADCB மெட்ரோ ஸ்டேஷன். இது வந்து சிம்பிளாக நார்மலாக தான் இருக்கும். இதே மாதிரி தான் இங்கே உள்ள எல்லா மெட்ரோ ஸ்டேஷனும் இருக்கும், ஒரு 2 மெட்ரோ ஸ்டேஷன் தவிர. இப்போ நான் போகிற யூனியன், அதுக்கப்புறம் அந்த புர்ஜுமான், இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா இன்டர்சேஞ்சிங் மெட்ரோ ஸ்டேஷன். இங்கே வந்து ரெட் லைன், க்ரீன் லைன் ஒரு 2 லைனில் மெட்ரோ போகுது. அது 2க்கும் இன்டர்சேஞ்ச் ஆகக்கூடிய மெட்ரோ ஸ்டேஷன் தான் யூனியன் அண்ட் புர்ஜுமான். தூரத்தில் தெரியுது பாருங்கள், நம்ம போன வீடியோவில் பார்த்த புர்ஜ் கலிஃபா. போன வீடியோ யாராவது பார்க்காம இருந்தால் மேலே கார்டு கொடுக்குறேன், அதை அப்படியே பார்த்துருங்க.
நல்லா உத்து பார்த்திங்கன்னா கீழே துபாய் மியூசியம் தெரியும். அடுத்து அங்கேயும் போய் வீடியோ போடுவோம். ஆப்போசிட் பிளாட்ஃபார்முக்கு ட்ரெயின் வந்துடுச்சுங்க. நமக்கான ட்ரெயின் ஒன்றும் வரல. நமக்கான ட்ரெயின் வர வரைக்கும் நம்ம பிளாட்ஃபார்மில் வெயிட் பண்ணி தான் ஆகணும். வெயிட் பண்ணுவோம். இதாங்க யூனியன் மெட்ரோ ஸ்டேஷன். நல்லா பலன்னு வச்சுக்கிறாங்க. இந்த ஸ்டேஷன் நல்லா தான் இருக்குது. பட் புர்ஜுமன் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஷன் இதை விடவே சூப்பராக இருக்கும். நல்லா ப்ளூ கலர் தீமில் நல்லா பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் அதை காட்டுறேன். இங்கே வந்து நீங்கள் மெயினாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இங்கேருந்து வெளியே போனதுமே ஆப்போசிட்லேயே யூனியன் பஸ் ஸ்டேஷன் இருக்கும். ஆனால் அதுக்கு நீங்கள் எக்ஸிட் நம்பர் 1 போகணும். எக்ஸிட் நம்பர் 2 போனீங்கன்னா என்ன மாதிரியே சுற்றிட்டு தான் நீங்களும் போகணும். ஏன்னா இங்கே எக்ஸிட்டெல்லாம் ஒரே மாதிரியே இருக்கும். இதாங்க துபாய் பஸ் ஸ்டாண்டு. துபாய் பஸ் எல்லாம் நிற்கிற இடம். என்னமா உசிலம்பட்டி பஸ் ஸ்டாண்ட சொல்ற மாதிரி சொல்றேன். இது தாங்க பஸ் டு அஜ்மன் E400. இந்த பஸ்ஸில் தான் இப்போ ட்ராவல் பண்ண போகிறோம். இப்போ நான் காரை வைக்கிறேன். 70-80 பேலன்ஸ் இருக்குங்க. 380 மெட்ரோவில் வந்ததுக்கு சார்ஜ் ஆயிடுச்சு. பஸ்ஸு இப்படி தாங்க எப்போவுமே நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஒரு சில லாங் ட்ராவல் பஸ்ஸில் வைஃபை ஃபெசிலிட்டியும் இருக்கும். சார்ஜ் போர்ட்டலும் கொடுத்துருப்பாங்க. எனக்காகவே ஃப்ரண்ட்டில் ஒரு சீட்டை போட்டு வச்ச மாதிரி ஒரு சீட்டு இருந்துச்சு. போய் பிடிச்சி உட்காந்துட்டேன். நல்லா ஊர் சுற்றி காட்டுறதுக்கு வாசமாக. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், நான் அல் கராமா அப்படிங்கிற ஒரு பிளேஸ்லேருந்து வரேன்னு. அல் கராமா வந்து காஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கொஞ்சம் குறைவான ஏரியாங்க துபாயில். அல் கராமா, தெய்ரா, அதுக்கப்புறம் பர்துபாய். இந்த 3 ஏரியாவும் கொஞ்சம் காஸ்ட் எக்ஸ்பென்சிவ் குறைவு. ஃபுட்டு, ரெண்டல் இதுக்கெல்லாம். மணி 7:15 தாங்க ஆகுது. இப்போவே வெயில் என்ன போடுதுன்னு பாருங்கள். அவ்வளோதாங்க. நான் இன்டர்வியூ முடிஞ்சு ரிட்டன் ADCB மெட்ரோ ஸ்டேஷனுக்கே வந்துட்டேன். இப்போ லாஸ்ட்டாக கார்டு வைக்கிறேன். 40 AED பேலன்ஸ் இருக்குது. ஓவரால் அஜ்மன் போயிட்டு வரத்துக்கு 33 AED காஸ்ட் ஆகுது. நம்ம ஒரு இந்தியன் மணிக்கு 726 rupees செலவாகுது. இங்கேருந்து அஜ்மன் போயிட்டு வரத்துக்கு ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் வரும். இங்கேருந்து ADCB மெட்ரோலேருந்து அஜ்மனுக்கு எப்படி போகிறதுனா, இங்கேருந்து மொத்தம் ஒரு 2 ஸ்டாப். புர்ஜுமன், அதுக்கடுத்து யூனியனில் வந்து யூனியன் ஸ்கொயர் பஸ் ஸ்டேஷன் இருக்குது. அங்கே போனீங்கன்னா 1 hour ஒன்ஸுக்கு அஜ்மன் அண்ட் ஷார்ஜா ரெண்டுக்குமே 1 hour ஒன்ஸுக்கு பஸ் இருக்குது. நானே மார்னிங் 6-7க்கு ரீச் ஆனேன். ஒரு 7 minutesல பஸ் மிஸ் பண்ணிட்டு ஒரு 1 hour வெயிட் பண்ணி 7 o'clock தான் பஸ்ஸில் கிளம்புனேன். இந்த வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி இங்கேருந்து யாராவது அடுத்து அஜ்மனுக்கு பஸ் போனால் 1 hour ஒன்ஸ் பஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க. 6 to 7, 8 இந்த மாதிரி டைமில். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.